இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல மீட்டிங் எல்லாம் வந்தா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு திருக்குறள் ஒன்றை சொல்லி பழகிட்டாரியா. யாராவது ஒருத்தர் இந்தியில எழுதி கொடுத்துட்றேன், வந்து மேடைக்கு வந்தோன்ன அன்பார்ந்த தமிழ் நஞ்சங்கள அக்ரா முதல எழுத்துலாம் அதி பக்பன் முதுற்றே உழுக்கு. திருவள்ளுவர் அழுகிறார். உங்களை யாரையா இதை சொல்ல சொன்னது? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, இல்லாட்டி நல்லா வாசிச்சு பழகிட்டாது மேடைக்கு வாங்க. விவசாயிகளுடைய கூட்டத்தில் போய் பொழுதுண்டு பல்பர் பல்பர் மற்றபர் தொழுதுண்ட பென்சில் பார். திருக்குறள். இன்னொரு இடத்துல பாரதியார் பாட்டு நிறைய எழுதி கொடுத்துட்டாங்க, பாடா பட்டுட்டாரு இந்தியில வாசிக்கிறதுக்குள்ள. ஆயதாம் சபாம் காகிதாம் சபாம் அலகால் வப்பாம் கல்வி சாலகால் வப்பாம் உண்மைகள் சொல்பாம் நல்ல வன்மைகள் சொல்பாம். உண்மைகள் சொல்பாம் நல்ல வன்மைகள் சொல்வோம். பாரதியார் தலைப்பாவை கழட்டிட்டார். இதுல இருக்கிறத அர்த்தம் தெரிஞ்சுதான் நீங்க சொன்னீங்களா? ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், உண்மைகள் சொல்வோம், நல்ல வன்மைகள் சொல்வோம் சொன்ன பாரதியார் பாட்டை சொல்லிவிட்டு அதுக்கு நேர் எதிரான செயல்பாடு. உதாரணத்துக்கு முருகன் பாட்டை பாடிக்கிட்டே முருகனுடைய பக்தரை மண்டையில டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு முருக பக்தன் ஒருத்தன் தைப்பூசத்துக்கு போறதுக்கு உட்காந்துருக்கேன். ஐயா தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போறேன், சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கேன், சஷ்டியை நோக்கன்னு பாடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் வந்து முருக பக்தரா நீ, உனக்கு அருமையான பரிசு தர போறேன்ட்டு பின்னால இருந்து ஒரு லத்தி எடுத்து அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா டம்மு டம்மு டம்மு. ஐயா முருகன் பாட்டு பாடிட்டு முருகன் பக்தனையே அடிக்கிறிய. நம்ம ஃபார்முலாவே அதான்டா. வாயில தான் ரவா உப்புமா கிண்டுவோமே ஒழிய ரவையே இல்லாம உப்புமா ஒரு அர்த்தரால கிண்ட முடியும்னா அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேற யாராலையும் இருக்காது. வாய் தான். ஏக் கிளைக்கார் சுக்கோ ஹே அல்கபார் ஆகா ஓகான்னு சவுண்டு தான் இருக்குமே ஒழிய மேட்ரு ஒண்ணுமே இருக்காது. ஒரு உடம்பு மாதிரி தாயா இந்திய பொருளாதாரம். ஏதாவது ஒரு உறுப்பு மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்தா நம்ம சந்தோஷப்படுவோமா? மூக்கு மட்டும் வளர்ந்துகிட்டே போகுது. செல்லூர் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கு. செல்லூர்ல ஒருத்தர் நிக்கிறாரு, மூக்கு மட்டும் வளர்ந்து விசாலம் காப்பி கடைக்கிட்ட போயிருச்சு. ஆஹா அருமையான வளர்ச்சி தான், சந்தோஷப்படுவோமா? வலது கை மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சியா? வாய் மட்டும் காது வரைக்கும் வளருது ஒருத்தனுக்கு, மூக்கு துணுண்டாவே இருக்கு, அதுக்கு பேர் வளர்ச்சியா? இடது கால் மட்டும் வளர்ந்தா நடக்க முடியுமா? வயிறு மட்டும் இவ்வளவு பெருசு வளர்ந்தா என்ன ஆகும்? நாளைக்கு இந்த கோரிப்பாளையம் ரோட்ல நீங்க காலையில 5:30 மணிக்கு பாருங்க, ஒன்னொன்னு எங்கடா போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டர். எந்த டாக்டர் சொன்னாரு? அவரும் வகுத்தை தள்ளிட்டு பின்னாடி வராரு. நல்லா வளர்ந்துருக்காருன்னு அர்த்தமா? இல்லையா. உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் சீராக வளர்ந்தால்தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த உடலில் இதயம் போல் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாடு சரியாக வளர்ந்தால்தான் இந்த உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதியை புறக்கணிக்க 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 இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அருமையா திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு உரிய இந்த நிதியை வழங்காமல் இருந்தாலும் எல்லாரும் சொன்ன அந்த அருமையான ஒரு உதாரணம், ₹1 நம்ம கொடுத்தா 29 பைசா தான் நமக்கு திருப்பி கிடைக்குது. அந்த 29 பைசாவிலேயே எங்கள் திராவிட மாடல் முதல்வர் எவ்வளவு அருமையான திட்டங்களை இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல பெண்கள் ரோட்ல பொது இடத்துக்கு வர முடியாதியா, வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா தான் அதுக்கு பேர் பெண்ணு.
படிதாண்டா பத்தினி, அதுக்கு பேர். படியை தாண்டிட்டாலே அவ பெண்ணே கிடையாது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, 4 குணங்கள் ஒரு பெண்ணுக்கு வேண்டும். எதை பார்த்தாலும் பயப்படணும். இந்தமா என்னங்க, ஐயோ அதான் பொம்பளை, பயப்படணும். மடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவே இருக்கக்கூடாது. மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்கு? அது நமக்கு தெரியாதுங்க. மதுரையில் தானே இருக்க? மதுரையில் தான் இருக்கேன். கோயில் இருக்கு, எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. உன் புருஷன் பேர் என்ன? அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. வீட்டுக்காரு பேர் தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. பேர் சொன்னா செத்து போயிடுவாருங்க. புருஷன் சாப்பிட்ட தட்டில் தாங்க 15 வருஷமா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னமோ நம்ம அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ட தட்டில் தான் அதுக்கு 15 வருஷம் சாப்பிடுது. ஏன்னா எதுக்குன்னா தட்டை திரும்ப கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பாச்சி பள்ளி விழுந்திருந்தா முத வண்டி ஐயாவுக்கு, 2வது வண்டி தான் அம்மாளுக்கு. இந்த மாதிரி அடிமைத்தனங்களிலேயே பெண்களை வைத்திருந்தார்கள். திரைப்பட பாடல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை பாராட்டி அவ்வளவு பாட்டு இருக்கும். ஒரு பெண் எப்படிப்பட்டவள்ங்கிறதுக்கு எவ்வளவு பாட்டு இருக்கு. அடே அப்பா, பழைய பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா, சந்தம் அடிக்குது என்னை மயக்குது தேன் அமுதே இந்த வேளையில, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே, எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. பெண்ணை பார்த்து அப்படி வர்ணிப்பான். அதே பெண்ணை என்ன பாடியிருக்கான் தெரியுமா பழைய பாட்டில்? கண்டால் கொல்லும் விஷமாம் கட்டழகு மங்கையரை நாம் கொண்டாடி தெரியாமல் குருடானது காலம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. ஒருத்தர் மண்டே அப்படி ஆற்றுறாரு. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா பெண்களை நம்பாதேன்னு லியோனி உண்மையை பத்தாண்டா பாடுறாருங்கிற. ஒரு பெண்ணை நம்பாம நம்ம வாழ்க்கையில எப்படியா வாழ முடியும்? முதல்ல நான் நம்பிய பெண் என்னை பெற்ற தாய். இவர் தாண்டா உங்க அப்பான்னு என் அப்பாவை எனக்கு அடையாளம் காட்டிய என் தாயை நம்பவில்லை என்றால் நான் இந்த உலகத்துல வாழ முடியுமா? எங்க அம்மா ஊட்டின சோத்துல ஏதாவது மூட்டைப்பூச்சி மருந்து கலந்திருந்தா அப்படின்னு நினைச்சிருந்தா நான் சாப்பிட்டு இருக்க முடியுமா? என் தாயை நம்பணும். எனக்கு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை நம்பணும். காப்பி போட்டு கொடுத்தா குடிச்சிடணும். ஏதாவது மாற்ற கீற்ற கலந்தா போய் சுவைச்சார வேண்டியதான். உன் வாழ்க்கை துணையே உனக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு நீ கொடுமைக்காரனா இருந்தா நீ சாப்பிட்டு சாவிடா. உன்னுடைய மனைவியை நம்பணும், உனக்கு பெற்ற மகளை நம்பணும், உன் கூட பிறந்த சகோதரியை நம்பணும். இன்று தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரையும் நம்பி அவர்களுக்கு விடியல் பயணம் என்ற திட்டத்தை வகுத்து கொடுத்த ஒரே முதலமைச்சர் நமது திராவிட மாடல் முதலமைச்சர். ஒரு பெண் மாட்டு வண்டியில போறதையே பெரிய பெருமையா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, மாட்டு வண்டியில போகுதான் அவ்வளவு சந்தோஷமா. மாட்டு வண்டியில் ஒரு பெண் செல்வதையே மிக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த காலத்தில் இன்னைக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் கம்பீரமாக அந்த பேருந்திலே எங்க அண்ணன் ஸ்டாலின் விட்ட பஸ்ல நான் போறேன்னு சொல்லி ஒரு பெண் துணிச்சலாக விடியல் பயணத்தில் செல்லக்கூடிய திட்டத்தை வகுத்து கொடுத்த நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின்.